தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை. அப்போ அந்த வேலைவாய்ப்பு மட்டுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அது மட்டும் கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா 13 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கும். பாதியாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிடிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணலாம். அத்தனை விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தபால் மூலிமாவோ அல்ல நேரடியாவோ போய் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 27/2/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக உங்களுக்கு 2 வார டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சு லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், ரயில்வே, போலீஸ், அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த 13 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இதில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பட் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது மட்டும்தான் இந்த எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் மாறும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்பதாரர் பெயர், அப்ளிகேட் நேம். இரண்டாவது அவங்களோட தகப்பனார் அல்லது கணவர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கல்வி தகுதிங்கிற இடத்துல மறக்காமல் உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இது இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் மாறும். மிச்ச வேலைவாய்ப்புகளெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்தது என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே அதுக்கான ப்ரூஃபை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் ஆர் ப்ரெசென்ட் அட்ரஸ், எந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணணுமோ அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல இடம் மற்றும் தேதி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊர் பேர் மற்றும் நீங்கள் என்றைக்கு அனுப்புனீங்கிற டேட், இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. கீழே பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மறக்காமல் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. மேலே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ வரப்போ மறக்காமல் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. இதே இதில் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மொத்தம் 13 விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம். என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. பல் மருத்துவர், டென்டல் அசிஸ்டன்ட், பிடிஎஸ் படிச்சிருக்கோம், 34,000 சம்பளம், மேக்ஸிமம் 45 வயது. பல் மருத்துவர் உதவியாளர், டென்டல் அசிஸ்டன்ட், 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே 11 ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 13,800 சம்பளம். இது ஓசினா 32, ஓபிசினா 34, எஸ்சினா 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். கணினி தரவு உட்பட்டவர், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 சம்பளம், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வாகன தலக்குன்னு சொல்லுவாங்க. வேன் கிளீனருக்கான வேலைவாய்ப்பு, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 8,500 சம்பளம். ஓசினா 32, ஓபிசினா 34, எஸ்சிஎஸ்னா 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். மாவட்ட தரவு ஆலோசகர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா 40,000 சம்பளம், 45 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஊர்தி ஓட்டுநர், அதாவது டிரைவருக்கான வேலைவாய்ப்பு, 8வது பாஸ் பண்ணிக்கணும். ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 13,500 சம்பளம். ஓசினா 32, ஓபிசினா 34, எஸ்சிஎஸ்னா 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வக நுட்பர் நிலை, அதாவது நீங்கள் லெபார்ட்ரி அசிஸ்டன்ட், லெபார்ட்ரி டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு,
இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, டிஎம்எல்டி படிச்சிருந்தாலும் சரி, 13,000 சம்பளம், ஓசினா 32, ஓபிசினா 34, எஸ்சி எஸ்டினா 37 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வட்டார கணக்கு உதவியாளர், பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும், 16,000 சம்பளம், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆய்வக உதவியாளர், லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட், 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 8,500 சம்பளம், 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெண் செவிலி உதவியாளர், அதாவது ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு எம்என்ஏ இல்லை எஃப்என்ஏ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 8,500 சம்பளம், ஓசினா 32, ஓபிசினா 34, இல்லை எஸ்சி எஸ்டினா 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். தரவு உள்ளிட்டார், இந்த வேலைவாய்ப்பும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் கூட டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர்களான டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 13,500 சம்பளம், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்றுனர், இன்ஸ்ட்ரக்டருக்கான வேலை வாய்ப்பு. டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 17,000 சம்பளம், ஓசினா 32, ஓபிசினா 34, எஸ்சி எஸ்டினா 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். மருந்தாளர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மாசிஸ்ட், டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கோங்க, 15,000 உங்களுக்கு சம்பளம், ஓசி கேட்டகரினா 32, ஓபிசினா 34, எஸ்சி எஸ்டினா 37 வயதினர் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/2/2021 சாயந்தரம் 5 மணி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அந்த இதில் நீங்கள் நேரிலோ இல்லை தபால் மூலிமா, ரெண்டே ஆப்ஷன், ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லைன்னா தபால் மூலிமா சப்மிட் பண்ணுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், மாப்பிள்ளை யுவராணி, தூத்துக்குடி 628002. இந்த அட்ரஸுக்கு ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு அனுப்புங்க. ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிடாது. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.